ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். யஸ்யாபவத் பக்த ஜனார்த்திதந்துஹு ப்ருத்ருத்வமன்யேஷ்வ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதார ஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கட நாத்தாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதர்த்தாம் சதாஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹா. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதக தததிராணி பிரணாயமேனே. அஸ்மத் குரோஹோ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்த பாசுரங்கள் 30ஐயும் அன்றன்றைய தினம் என்ன பாசுரமோ அதை நாம் அனுசந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி இன்று 11வது பாசுரம். ஆண்டாள் முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக இடுகிறாள். அடுத்த 10 பாசுரங்கள், அதாவது 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள் நோன்பு நூற்பதற்காக. அந்த 10 பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் ஒரு குணாதிசயம் மிக்கவர்கள். அதில் 5 பெண் பிள்ளைகளை எழுப்பிவிட்டாள். 6வது பெண் பிள்ளையிலிருந்து அடுத்த 5 பெண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளைகளும் செல்வந்தர் வீட்டு பெண்களாம். ஒருத்தி செல்வந்தருடைய தங்கை, இன்னொருத்தியோ செல்வந்தரின் தமக்கை, இன்னொருத்தியோ செல்வந்தரின் மகள். ஆக இப்படிப்பட்டதான அடுத்த 5 பெண்களை ஆண்டாள் எழுப்புகிறாள். அந்த வரிசையில் இன்று 11வது பாசுரம். கற்று கரவை கனங்கள் பல கரந்து. கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் தீரழிய செற்றார் தீரழிய சென்று சேரு செய்யும். செற்றார் தீரழிய சென்று சேரு செய்யும். குற்றம் ஒன்றில்லாத குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்.
முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய் கற்று கரவை. இந்த பெண் பிள்ளையின் சகோதரன் கறவை இனங்கள் பல வைத்துக் கொண்டிருக்கிறானாம். அதாவது யதுகுலத்தில் அவதரித்த கோபர்கள் அனைவருமே கறவை இனங்கள் வைத்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வாறாக இந்த பெண்ணின் தமையனாகப்பட்டவன் கறவை இனங்கள் பலவற்றை வைத்திருக்கிறானாம். அதை பால் கறந்து அந்த ஊரில் இருக்கும் அனைவருக்கும் தானம் செய்யக்கூடியதான மனம் படைத்தவன் மிகுந்த செல்வந்தன் இந்த கோபன். அந்த கோபத்து இல்லத்து பெண்ணை எழுப்புகிறாள் ஆண்டாள். அதுவும் எப்படி என்றால், எம்பெருமான் எப்படி செற்று திரளழிய சென்று செரு செய்யும் அப்படின்னு. அதாவது ஒருவர் கர்வத்தோடு இருக்கக்கூடாது. அந்த கர்வம் இருந்தால் அந்த கர்வம் இருப்பவன் இடத்திற்கே சென்று அவனது கர்வத்தை அழிப்பானாம் எம்பெருமான். தான் என்ற இருமாப்போடு இருக்கக்கூடாது. அவ்வாறு தான் என்ற இருமாப்போடு இருந்த கம்சன் இடம் தேடி சென்று கம்சனை அழித்தார். அதே போல் ராவணன் இருக்கும் இடத்தை தேடி சென்று அங்கு ராவணனை அழித்தது போல இரண்யன் இரண்யாட்சகன் அத்தனை அசுரர்களும் தான் தான் எனும் கர்வத்தோடு இருந்த இடத்திற்கு இவர் சென்று அவர்களை அழித்தது போல் இந்த செல்வந்தனும் கர்வம் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியதான செல்வந்தனாம். ஊரில் இருக்கும் அனைவருக்கும் தானங்கள் பல பண்ணக்கூடிய அந்த செல்வந்தனின் தங்கையை இவள் எழுப்புகிறாள். அதுவும் எப்படிப்பட்டவன்? குற்றம் ஒன்றுமே புரிந்திராதவன் அவன். குற்றம் எதுவுமே ஒரு குற்றம் கூட இல்லாதவன். பொய் சொல்ல மாட்டான், எள்ளி நகையாட மாட்டான், அடுத்தவரை ஏளனமாக பேச மாட்டான். அவ்வளவு குற்றம் என்று ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நல்லவனாம் அந்த கோபன். ஆக அப்படி குற்றம் ஒன்றும் செய்யாதவனுடைய கோவலர்த்தம் பொற்கொடியே, அவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய தங்க கொடியை போன்ற பெண்ணே எழுந்திராய் என்று எழுப்புகிறாள் ஆண்டாள். இந்த இடத்துல ராமாயணம் ஏற்பட்ட காலத்துல யார் இல்லங்களையுமே பூட்ட மாட்டார்களாம். ஏன் பூட்டிட்டு பூட்ட மாட்டார்கள்? பூட்டவில்லை என்றால் திருடு போய்விடும் அல்லவா? ஆம், திருடினால் தானே, திருடன் இருந்தால்தானே கதவை பூட்டுவதற்கு, திருடு நடந்தால்தானே காபந்து செய்வதற்கு. ராமராஜ்யத்தில் திருடு என்பதே இருக்காதாம். அதனால் அந்த ராஜ்யத்தில் பூட்டுக்கே வேலை இல்லை. பூட்டி வைப்பதற்காக இருந்தால்தானே பூட்டு தேவைப்படும். அந்த ராமராஜ்யத்தில் பூட்டுக்கு அவசியமே இல்லாது பூட்டு சாவி அனைத்தும் துருப்பிடித்து கிடந்ததாம். ஆக அப்படிப்பட்டதான நேர்மையாக எப்படி ராமன் வாழ்ந்தாரோ அதே போல் இந்த செல்வந்தனும் நேர்மையாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டதான செல்வந்தனுடைய பெண்ணே, அந்த செல்வந்தன் இல்லத்து பெண்ணை எழுப்புகிறாள். கோவலர்த்தம் பொற்கொடியே, அதாவது கோவலர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கோல் ஓற்றுபவன். அவருடைய இல்லத்து பொன் போன்ற கொடியேனா தங்க கொடியே, பொற்கொடியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்படிப்பட்ட பெண்ணே, அந்த பெண்ணாகப்பட்டவள் கொடி போல மிகவும் அழகாக இருப்பாளாம். ஆக எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த பொண்ணு எழுந்து வராததுனால இவ செல்வந்தன் வீட்டு பொண்ணு, இவளை சாதாரணமா கூப்பிட்டா வரமாட்டா. சாதாரணமா ஒரு ஏழ்மை நிலையிலேயோ நடுத்தர வர்க்கத்திலேயோ இருப்பவர்கள் கூப்பிட்ட உடனே வந்துடுவா. ஆனா பணம் படைத்தவர்கள் எழுந்து வரமாட்டார்கள். கொஞ்சம் தான் எனும் அகம்பாவம், அதாவது தான் அழகு என்று அழகாக இருப்பவர்களுக்கு தோணும். பணம் படைத்தவர்கள் தன்னை விட பணம் மிகுந்தவர் யாரும் கிடையாது என்று தோணும். பலசாலிகளுக்கு
தன்னை விட பலம் மிகுந்தவன் யாரும் கிடையாது என்ற எண்ணம் தோணும். அதுபோல் இந்த பெண்ணிற்கு தான் அழகு என்ற எண்ணம் மேலிட்டு காணப்பட்டதால், சரி இவள் எழுப்பின உடனே எழுந்து வரவில்லை, இவளது அழகை வர்ணிப்போம், ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பாடினால் அவர்கள் எழுந்து வர வாய்ப்பிருக்கிறது அல்லவா என்று இந்த பெண்ணின் அழகை வர்ணிக்க தொடங்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார். தங்க கொடியோன்று இருக்கக்கூடிய பெண்ணே, உனது பின்னழகு எப்படி தெரியுமா இருக்கும்? பாம்பின் படம் எடுத்து எப்படி பாம்பு ஆடுமோ, அதன் பாம்பின் படம் எப்படி விரிந்து இருக்குமோ, அது போல் பின்பகுதியை உடையவளே, எழுந்து வா. உனக்காக சுத்தீர இருக்க தோழிமார் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா, நீ வரலன்னா அவ நோன்பு நூற்க போயிடுவா. எதுக்காகன்னு கேக்குறையா? முகில்வண்ணனோட பேர் பாடுறதுக்காக. முகில்வண்ணனின் பேரை நம்ம பாடினோம்னு சொன்னா நமக்கு பறை என்று சொல்லக்கூடியதான மோட்சத்தை கொடுப்பான். அந்த மோட்சத்தை நீ அடைய வேண்டாமா? இந்த போகத்திலேயே மூழ்கி கிடக்கிறாயே பெண்ணே, எழுந்து வா என்று எழுப்புறாளாம். அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கவ சொல்றாளாம், இங்க பாரம்மா, நீ செல்வந்தனோட பெண்ணு, உன்ன நாங்க பேசுறத பத்தி, நாங்க உன்னை கூட்டத பத்தி நீ கோவிச்சுக்க போற, தப்பா எடுத்துக்க போற. நீ உனக்கும் மோட்சம் கிடைக்கணும், நாங்க மட்டும் அனுபவிக்க கூடாது, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் உன்னை நாங்க எழுப்புறோம். அதனால எங்கள் இடத்துல கோவிச்சுக்காத, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உள்ள இருக்க பெண்ணும் அப்பொழுதுதான் கண் விழித்து, அச்சச்சோ, உங்களை ரொம்ப நேரம் நான் காக்க வச்சுட்டேன், இதோ வந்துட்டேன், நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் முகில்வண்ணனோட பேரை பாடி அந்த மோட்சம் என்று சொல்லக்கூடியதான பறையை நாம் பெறுவோம் என்று அந்த பெண்ணும் எழுந்து வர, அவளை அழைத்து கொண்டு அடுத்த இல்லம் நோக்கி தனது தோழிமார்களுடன் ஆண்டாள் நகர்கிறாள். ஜெம் டிவி நேயர்களே, 11 பாசுரங்கள் இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெம் டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.